நந்தன் அது சாதியை தாடுது, அவர் கற்பனை. என்னமோ சரவணையன் தம்பி கற்பனையில ஒரு படத்தை எடுத்து நடக்குதப்பா, நடக்குது. இதெல்லாம் நடக்குதான்னா இன்னுமா அங்க சாதி இருக்குன்னு கேட்டா நீ வேற கிரகத்திலிருந்து இதை இறங்கி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நெல் எந்த மரத்துல விளையுதுன்னு கேட்டில்ல, அந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கா நீ. உன்னையெல்லாம் நீ அறிவையும் ஆரையும் திரைப்படத்துல பார்த்து பாக்குறவனுக்கு உங்கள்ட்ட நான் பேச்சு புரிய முடியாது தம்பி. அறியாமல் இருக்கிறவனுக்கு போதிக்கலாம், பொறாமையில் இருக்கிறவனுக்கு ஒன்னும் போதிக்க முடியாது. நீ வா, கொஞ்சம் கீழே இறங்கு. ரெக்கையை கட்டிய தேவதூதர்கள் மாதிரி பறந்துகிட்டு இருக்காத, கீழே காலை வை, எங்களோட பாரு எப்படி இருக்குன்னு பாரு. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இதெல்லாம் அப்படிலாம் நடக்குமாங்க, இப்படிலாம் இருக்குதாங்க அப்படின்னு. இருக்குது இருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. டேய், அந்த இடத்துல கூட சொன்ன, என் தம்பி சமுத்திரக்கனி பேசுற இடத்துல கொஞ்சம் முன்னாடினா நான் அதெல்லாம் சேர்த்து, ஆடுகள் கோயில்களில் ஆடுகளை தாண்டா பலியிடுகிறார்கள், சிங்கங்களை அல்லங்கிறாரு. இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாகணுங்கிறாரு. போராடித்தான் பெற்றாகணும். அததான் இந்த படம் போதிக்குது. நந்தன் படம் நீ இப்ப சொன்ன ரெண்டே வரி இல்லாதுன்னு. இப்ப என் படத்துல, தம்பி படத்துல என்னென்ன படம் அப்படின்னு என்னென்னமோ எடுத்து பார்த்தேன். வன்முறையாளன் கட்டமைக்கிறான். அப்ப எங்க தலைவரை கட்டமைச்ச மாதிரி ஒரு அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தன் இன மக்களை தற்காக்க தூக்கின ஆயுதத்தை பயங்கரவாதம். அடிக்க ஓங்குகிற கைக்கும் தடுக்க நீட்டுகிற கைக்கும் வேறுபாடு இருக்குங்கிறது இந்த சமூகத்துக்கு புரிய வைக்கணும். அப்ப என்ன செஞ்ச, நான் செய்யறது வன்முறை அல்ல, நான் சொல்வது மருத்துவம். இதயம் நோய்விட்டு போச்சுனால் அறுவை சிகிச்சை வன்முறையா? அது மருத்துவம். அததான் அவன் என்ன சொல்றான், என்ன செய்ய சொல்ற, இங்க சைலன்ஸ்ங்கிறதே சத்தமா தான் சொல்ல வேண்டியது இருக்குன்னு. அதுதான் இந்த ஒரு உரையாடல் தான் படம். அது மாதிரி என் தம்பி இருக்கான் பாருங்க. இப்ப நந்தன் படம் என்னன்னு, செருப்பு அப்படி காட்டிக்கிட்டே வரேன். அது செஞ்சிருக்கலாம்ங்க. எது முற்போக்கு, எது சீர்திருத்தம், எது மாறுதல்? இதாங்க மாறுதல். கோயில காட்டணும், நிற குடத்தோட வரணும், பொங்க வரணும், அப்படின்னு பாலை கறக்கணும். இதெல்லாம் ஒரு 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 பழக்கம். ஆங்கிலத்தில் சென்டிமெண்டா படம் தொடங்குதுங்க, நல்லா ஓடுங்க, நல்லா ஓடிடும். இது ஒரு நம்பிக்கை, காசு போடுறவனுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா செருப்பை காட்டுற, செருப்பு பேசுதுங்க. இந்த ஒரு அதெல்லாம் இந்தியாவின் பிரசிடண்ட், இந்தியாவில் பிரசிடண்ட் ஆகலாம், எங்க ஊர்ல பிரசிடண்ட் ஆகிறது நாங்க சொல்ற ஆள் தான் ஆக முடியும். இதாங்க கருத்தியல், அதான் கருத்து. இப்ப காலு செருப்பு. ஒருத்தன் நான் சொல்ற ஆளுன்னு மிதிச்சு செருப்பா வச்சிருந்த ஒருத்தன் பிரசிடண்ட் ஆகி கேமரா இருக்குல்ல, கேமரா மேல செருப்பாலே அந்த கருத்தை மிதிச்சிடறாங்க. இதாங்க படம். இதுக்கு முன்னத்தை ஏறு ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட். அவன் தாழ்த்தப்பட்டவன், அவங்க அப்பன் செருப்பு தைக்கிறவன். இவனை எப்படா கேவலப்படுத்துறதுன்னு ஒருத்தன் வாரான். இறங்கி ஆபிரகாம் லிங்கன் வெள்ளை மாளிகையில் இருக்கும்போது அங்க அவரை கேவலப்படுத்திடணும்ட்டு ஒரு செருப்பை கழட்டி போட்டு, இந்த செருப்பு உங்க அப்பா தச்சு கொடுத்தது, கொஞ்சம் பிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்படியா, பிஞ்சு போச்சு, அப்படியா, கொடுங்க கொடுங்கன்னு ஊசி நூல் எடுத்து தச்சு போட்டு பாருங்க. எங்க அப்பா இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு, அவர் தச்ச செருப்பு எவ்வளவு உறுதியா இருக்கு பத்தியா, எவ்வளவு உறுதியா இருக்கு. நீங்க இதை போட்டுக்கிறீங்க, மறுபடியும் அந்த இங்க வாங்க, நான் இங்கதான் இருப்பேன், தச்சு தாரேன்னு செருப்பால, அதே செருப்பால அடிச்சு அனுப்பிட்டான். எப்படி? அதுதான் அந்த இந்த கருத்து இருக்கு பாருங்க, ஆபிரகாம் லிங்கன் பேசுனது. அததான் அந்த படம் சொல்லுது. எந்த கருத்து, எந்த செருப்பா நீ கருதினியோ என் உரிமையை, என் உணர்வை, அதே செருப்பால பிரசிடண்ட் ஆகி கேமரா கீழே இருக்கு, கேமரா மேல செருப்புல மீச்சுதான் சச்சி, படம் முடிஞ்சிருச்சு. அதுதான் அது. நீங்க பாருங்க எப்படி. இப்ப அந்த படத்துல என்ன சுருக்கம் என்ன சொல்றாரு, ஆள்றதுக்கு தான் அதிகாரம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்டா, வாழ்றதுக்கே அதிகாரம் தேவைப்படுது. இதுதான் படம்.